அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன, பித்தம். பித்தத்தில் கிட்டத்தட்ட 9 பாகங்கள் பார்த்துருக்குறோம். இது கடைசி பாகம். பித்தத்தினால் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி செயல்படுது, அதோடைய தாக்கம் எப்படி இருக்குது, இப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இறுதியாக கடைசி 2 பகுதியில் பலவிதமான பித்தத்தினுடைய பேர் சொல்லி அதனுடைய நோய் அறிகுறிகளை சொல்லியிருக்கோம். அதே தான் தொடர்ச்சியாக இப்போவும் இன்றைக்கி நம்ம ஒரு 12 வகையான பித்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கடுப்பு, எரிச்சல், தோலில் நிற வேறுபாடு, இதெல்லாம் ஏற்படுது. இந்த ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணம் மலம் மூத்திரம் செந்நிறமாகவும் இருக்குது. அப்போது இந்த மூட்டில் ஏற்படக்கூடிய கடுப்பு, சிலர் சொல்லுவாங்களே இந்த மூட்டே கலட்டி வச்சிடலாம் போல் இருக்கு, ஒரே கடுப்பு, எரிச்சல், கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அது அப்புறம் மலமும் மூத்திரமும் பார்த்தா செந்நிறத்தில் போகிறது. தோலில் நிறம் வேறுபாடு, இயல்பான நிறத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்படும் பொழுதும் ஏற்படக்கூடிய நிறம் மாறுது இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா. என்னன்னு தெரியலிங்க, ஒரு 3 மாதமாக தோல் கலரே மாறி போச்சு. முதல்ல இந்த கலர் கிடையாது, இப்போ கொஞ்ச நாளாகவே இப்படி இருக்குது, இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாமே சந்திகத பித்தம்னு சொல்கிறாங்க. சந்திகத பித்தத்தில் மூட்டினுடைய தன்மை கடுப்பு, எரிச்சல், மலம் மூத்திரம் செந்நிறம், தோலில் நிறம் வேறுபாடு. அடுத்த உதர பித்தம்னு பேர். மயக்கம், அடிக்கடி தண்ணீர் தாகம். பொதுவாக பித்தம்னாலே மயக்கம், தலை சுத்தல், செரிமானம் ஆகாது, இதெல்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்தது. அதில் மயக்கங்கிற தலைப்பு இதில் வருது. அடுத்ததாக அடிக்கடி தண்ணீர் தாகம். பித்த உடம்பு தாகம் அதிகமாக எடுக்குது அப்படின்னா இது ஏதோ உடம்புல வாதத்தினுடைய தாக்கமும் பித்தத்தினுடைய தாக்கமும் ரெண்டும் சரியாக அனுசரித்து போகாதனால வரக்கூடியதுனால இப்படி தாகம் வரும். அப்புறம் செரித்து சேராதது, அதாவது செரிச்சிருச்சு ஆனாலும் உடம்பு உள் வாங்காமல் வச்சுருக்கு. சாப்பிட்டா செரிக்கணும் இல்லையா, செரிச்சிருச்சு ஆனால் அது உள் வாங்கிறது இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை. உள் வாங்காமல் அப்படியே வெளியில் அனுப்பிடுறது ஒன்று, உள் வாங்காமல் அப்படியே கீழே அனுப்புறது ஒன்று, மேலேயும் கீழே அனுப்பாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது, இது சேராதது. அப்புறம் வயிற்றில் வலி, பொறுமல், ஒரு மாதிரி வயிற்று பொறுமல், வாய்வு ஏதோ ஒன்று அவங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும், அந்த ஒரு சந்தோஷமாகவே இருக்காது பாருங்கள், அது வயிற்று பொறுமல், வயிற்று வலி. உடல் கருநிறம், வாட்டம், உடம்பு கருக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் உடம்பு ஊற ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே உதர பித்தத்தினுடைய அறிகுறிகள். அடுத்து வாத பித்தம். வாத பித்தத்தில் குளிர் சுரம், அப்படியே தூக்கி போடும் பாருங்கள் குளிர் சுரத்தில், அது மாதிரி குளிர் சுரம். ஆகாரத்தை தள்ளும், ஆகாரம் அப்படியே அது உள்வாங்காமல் அப்படியே தள்ளுறது. வயிற்றில் வலி, எரிச்சல், வாட்டம் அடையும். வயிற்றில் வலியும் இருக்கும், எரிச்சல் இருக்கும், உடம்பு ஊற ஆரம்பிச்சு வாட்டம் ஆகும். இது எல்லாமே வாத வாதத்தில் இருக்கக்கூடிய பித்தம், வாத பித்தத்தினுடையதாக வருது. அடுத்து சிலேர்ப்ப பித்தம். சிலேத்தும பித்தத்தில் மன வருத்தம், எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கிறது. அப்புறம் அருவருப்பு, எதை பார்த்தாலும் ஒரு அருவருப்பு. ஆமாம், இதெல்லாம் கூட பித்தத்தில் வருது பாருங்கள். நாம் மன வருத்தமாக இருந்தால் பித்தம் தடுமாறுது, நாம் அருவருப்பு பட்ட பித்தம் தடுமாறுது. கபம் அதிகரித்து வாயில் உமிழ்நீர், கபம் அதிகமாகி வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. உடலில் மஞ்சள் நிறம், உடம்பு ஒரு மஞ்சள் நிறத்தில் மாறுது. இளைச்சி போகிற உடம்பு, இலை. இப்படி சிலேர்ப்பின பித்தம், மன வருத்தம், அருவருப்பு அடைகிறது, கபம் அதிகரித்து வாயில் உமிழ்நீர் ஊறுறது, உடலில் மஞ்சள் நிறம், இளைப்பு. அப்போ சந்திகத பித்தம், உதர பித்தம், வாத பித்தம், சிலேர்ப்பன பித்தம் சொல்லிட்டு 4 பித்தங்களை பார்த்துருக்கோம். அடுத்த பார்த்திங்கன்னா வாத சிலேத்தும பித்தம். இது ரொம்ப பெரிய நீளமான ஒரு தலைப்பு. ஏன்னா வாதம், சிலேத்தும பித்தம் ரெண்டும் கலந்த ஒரு பித்தம்னு வச்சுக்கோங்க. மயக்கம், ரொம்ப அடிக்கடி மயக்கம் ஏற்படுறது. காது நெஞ்சு எல்லாமே அடைச்சிக்கிறது.
ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிறது, காது அடைச்சி. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, வயிறு அதிகமாக சாப்பிட்டாலோ கம்மியாக சாப்பிட்டாலோ காது அடைச்சிக்க சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா, நெஞ்சு காது அடைச்சிக்கிறது. இப்படி யாராவது ஒரு வைத்தியம் சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதும் அடைச்சிக்கும் நெஞ்சும் அடைச்சிக்குமாமா. அப்படிலாம் அவங்க வந்து குறிப்பு எழுதியிருக்காங்க பாருங்கள். நாக்கிலும் ருசி இருக்காது. இந்த சந்தர்ப்பத்தில் நாக்கில் சுவை தெரியாது, வாந்தி உண்டாகும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது, அவங்க வெளியில் சொல்கிறதில்ல. வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா கொடுத்து டேஸ்ட்டு பாருன்னு கொடுத்து வாங்கி தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது நாக்கில் சுவை தெரியாத நிலையும் ஏற்படும். வாந்தி உண்டாகிறது. வயிற்றில் அப்படியே வாயு சேர்ந்துருது. எது சாப்பிட்டாலும் வாயு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது. ஆகாரம் குறைந்து விடும். அவங்களால இப்படிலாம் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாதனால சாப்பிட்ற ஆகாரம் குறைஞ்சிட்டே வரும். தாது க்ஷீணம் அடையும். நம்ம உடம்புல இருக்கிற தாது சத்துக்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து அதோடைய தன்மையை வந்து இழக்குது. ஆக மயக்கம் உண்டாகும், காது நெஞ்சு அடைத்தல், நாக்கிலும் ருசி இருக்காது, வாந்தி உண்டாகும், வயிற்றில் வாயு சேரும், ஆகாரம் குறைந்துவிடும், தாது க்ஷீணமாகும். அடுத்து பிராணப்பித்தம். பிராணப்பித்தத்தில் வந்து மயக்கம், மூர்ச்சை, அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போகிறது, அது பிராணப்பித்தம். செரித்தாலும் மயக்கம். சாப்பிட்டாலும் செரித்தா கூட அது ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. செரித்தாலும் மயக்கம். பிராணன் போய்விடும் போல் ஒரு கஷ்டம். அப்படியே பிராணன் போகுதுடா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு உடம்பு அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறதுன்னு அவ்வளோ பாடுபடுற மாதிரி இருக்கும். பிராணன் போய் வருது அப்படின்றாங்க இல்லையா, அவ்வளோ சிரமம், நடக்கிறதே பெரிய வேலை. அதுதான் வந்து பிராணப்பித்தம். அடுத்து உதான பித்தம்னா மயக்கம் தான், பார உணர்ச்சி. எதையும் வந்து நம்ம உடம்பை தூக்கிட்டு நடக்கிறதே பெரிய வேலை, பார உணர்ச்சி. வேறு எதுவும் போய் ஜிம்முக்கு போக வேணாம், நம்மளை நடந்து போனாலே அது ஒரு பெரிய ஜிம்மு தான். ஆகாரம் உட்செல்லாமை, உள்ளே வந்து ஆகாரம் போகாமல் தள்ளுறது, வெளியில் தள்ளி விடுறது, ஆகாரம் உட்செல்லாமை. இந்த மாதிரி ஆகாரம் உட்செல்லாமைலாம் எவ்வளோ பெரிய அறிகுறி தெரியுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. மயக்கம், பார உணர்ச்சி, ஆகாரம் உட்செல்லாமை, இதெல்லாமே உதான பித்தத்தினுடைய அறிகுறிகள். அடுத்து வியான பித்தம். வியான பித்தம்னா மயக்கம், திடுக்கிடுதல், இப்படி திடுக்கி எழுந்திருக்கிறது, சீரணமாகாமல் வயிறு உப்புசம், செரிக்காமல் வயிறு உப்பிட்டு இருக்கிறது, கை கால் தளர்ந்து போகிறது, கை கால் தளர்ச்சி, உடல் இளைச்சி போகிறது. ஆக மயக்கம், திடுக்குன்னு ஒரு எதுவாக இருந்தாலும் திடுக்குன்னு, சின்ன விஷயத்துக்கு கூட திடுக்குன்றது, சீரணமாகாமல் வயிறு உறுப்பிடுதல், அதாவது அப்படியே உள்ளே இருக்கும், சாப்பிட்ற இங்கிட்டும் போக முடியாமல் கீழேயும் மேலே போக முடியாமல் அப்படியே உப்பிட்டு இருக்கிறது, கை கால் தளர்ச்சி, உடல் இளைப்பு, உடம்பு இழைச்சிக்கிட்டே போகிறது, இதெல்லாமே வந்து வியான பித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து அபான பித்தம். அபான பித்தத்தில் வந்து செரிமானம் உண்டாகும், செரிமானம்லாம் நல்லா தான் ஆகும். ஆகாரத்தில் வெறுப்பு, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, மூத்திரம் மலம் வந்து மஞ்சளாக இருக்கிறது, மர்மஸ்தானத்தில் எரிச்சல், பிறப்புறுப்புலலாம் வந்து எரிச்சல் ஏற்படுத்துறது. அப்போ செரிமானம் வந்து அது ஓகே தான், ஆனால் எதுவுமே சாப்பிட பிடிக்கிறது இல்லை. இது எல்லாமே அபான பித்தத்தினுடைய அடிப்படையில் வருது. அடுத்து அன்னப்பித்தம். இரவு தூக்கம் வராது. இவங்களுக்கு பாருங்கள், இரவில் தூக்கம் வராதாம்மா, பகலில் தூக்கம் வரும், ஆகாரம் தங்காமல் வெளியில் போயிடும், தேகம் மெலிதல், உடம்பு அப்படியே இழைச்சி போயிட்டே வர்றது. அதாவது இரவு தூக்கம் வராது, பகலில் வந்து தூக்கம் வரும், ஆகாரம் தங்காமல் வெளியில் வந்துடுது, தேகம் மெலிஞ்சிக்கிட்டே போகும். இதெல்லாம் வந்து அன்னப்பித்தம். ஆமப்பித்தம் அப்படின்னா செரிக்காத பதார்த்தம், நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்காமல் அது வாந்தியாகவோ மலமாகவோ வெளியில் தள்ளுறது, அதுதான் வந்து ஆமப்பித்தம். வாயில் ஒரு வித்தியாசமான சுவை மற்றும் ருசி தெரியாத நிலை. குண்டல பித்தம் அப்படின்னா வாயு அடிவயிறில் வந்து அடைச்சிக்கிட்டு சுவாசம் வரைக்கும் போய் மேல் மூச்சு வாங்குற அளவுக்கு வரதான் குண்டல பித்தம்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 12 பித்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். குண்டல பித்தம், ஆமப்பித்தம், அன்னப்பித்தம், அபான பித்தம், அப்புறம் வியான பித்தம், உதான பித்தம், பிராணப்பித்தம், வாத சிலேத்தும பித்தம், சிலேர்ப்பண பித்தம், வாத பித்தம், உதரப்பித்தம், சந்திகத பித்தம். அதற்கு முன்னாடி வந்து
சுரோனித பித்தம், சுக்கில பித்தம், மஜ்ஜை பித்தம், அஸ்தி பித்தம், மேதோ பித்தம், மாங்கிஷ பித்தம், இரத்த பித்தம், சய பித்தம்னு பார்த்துருவோம். அதற்கு முந்தைய பகுதியில் மாலாசய பித்தம், ஆமாசய பித்தம், பக்வாசய பித்தம், மோக பித்தம், கண்ம பித்தம், சர்வாங்க பித்தம், மூல பித்தம், இதய பித்தம், லவண பித்தம், ஆம்ல பித்தம், இக்கு பித்தம், தித்த பித்தம், மஞ்சள் பித்தம், நேத்திர பித்தம், இரத்த பித்தம், கபால பித்தம்னு பல வகையான பித்தங்களை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 10 பகுதிகள் கிட்டத்தட்ட பித்தத்தினுடைய தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்குமே வந்து இது என்ன மாதிரி பித்தம், அது வந்து உடலுக்கும் மனதிற்கும் எப்படி இணைக்கப்படைய பாலமாக இருக்குது, எண்ணத்தினுடைய காரணத்தினால பித்தம் தடுமாறுது, அதே மாதிரி அதாவது உடம்பு தடுமாறுது, உடம்பில் தவறான உணவினால் எண்ணங்கள் தடுமாறும். இது மாதிரி அன்னம் எப்படி எண்ணம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வியலில் இந்த பித்தத்தை சீராக வச்சுக்க முயற்சி பண்ணணும். பித்தம் தெளிந்திருச்சு, பித்தம் சீராயிடுச்சுன்னா அது வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விளக்கங்கள் கூட நம்ம சொல்ல முடியும். பித்தம் வந்து சீராக சிந்தனை தெளிவாக இருப்பதற்கு நமக்கு வந்து குலதெய்வமாக முருகப்பெருமானை சொல்லுவாங்க. அவர் கார்த்திகை மாதத்தினுடைய ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ அதனுடைய கூரிய எண்ணம், அதாவது புரிதல், பகுத்தறியக்கூடிய சிந்தனை, ஒரு தேஜஸான உடல், அறியாமை இல்லாத ஒரு தன்மை, எதையும் விவேகமாகவும் துணிச்சலாகவும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை, இப்படி வந்து அடையாளம் ஒரு ஒரு சமமான ஒரு சமன்பட்ட வீரியம் வாய்ந்த பித்தம் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா இது ஒரு உருவமாக கூட நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு ஆற்றல் வந்து பித்தத்துக்கு இருக்குது. அது வந்து நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய அதாவது வாழ்க்கைன்னா உலகிலான வாழ்க்கையும் ஆன்மாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு இதை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும். நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன நிறைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருக்குறோம். இந்த பித்தம் வந்து சரியான முறையில் செயல்படும் பொழுது தான் நம்ம சொல்கிறத அடுத்தவங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா பாதி புரிஞ்சு பாதி தப்பாக அவங்களே ஒன்று சேர்த்திக்குவாங்க. அதனால் பித்தத்தை சீராக வைத்துக்கொள்வதே ஒரு மிகப்பெரிய கல்வி. அது ஒரு பெரிய பாடத்திட்டம்னே வச்சுக்கலாம். ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் நல்ல புரிதல் இருக்கிறாரு, நிறைய படிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ளார அறியாமை வந்து இருக்கக்கூடாது. அறியாமைனா சரியான விஷயத்தை தப்புன்னு புரிஞ்சிக்கூடாது, தப்பான விஷயத்தை சரின்னு புரிஞ்சிக்கூடாது. அப்படி அவர் புரிஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து படித்தவர் அல்ல, அவர் ஒரு அறிவாளி அல்ல. சரியை சரின்னு புரிஞ்சுக்கணும், தப்பை தப்புன்னு புரிஞ்சுக்கணும், அல்லது ஒரு விஷயத்தில் எவ்வளோ சரி எவ்வளோ தப்புன்னு விகிதாதாரமாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் வந்து பித்தம் வேணும். அப்படி இல்லாமல் தோணுன மாதிரிலாம் வாழ்கிறது, தோணுன மாதிரிலாம் சாப்பிட்றது, தோன்ற மாதிரிலாம் தொழில் பண்ணுறது, குடும்பம் நடத்துகிறதெல்லாம் வந்து பித்தத்தினுடைய ஒரு சமநிலை இல்லாத தன்மை தான். அது ஒரு அழகாக இருக்காது. பொதுவாக வந்து அழகுன்னு சொல்லுவாங்க, முருகப்பெருமானை வந்து அழகுன்னு சொல்லுவாங்க. பித்தம் சரியாக சமமாக இருந்தால் அது எல்லாமே ஒரு அழகினுடைய தன்மையில் தான் வரும். ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் என்பது வந்து அதை படைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. அப்போது படைப்பவர் படைப்பு இது ரெண்டுமே வந்து சீராக இருக்கிறப்போ அது ஒரு அழகான ஒரு பொருளாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இதில் ரகசியங்கள் இருக்குது. ஆன்மீக ரகசியங்களோடு தான் வந்து இந்த விஷயங்கள் ஒப்புமை கொடுத்துருக்குறாங்க.